ராகுல் காந்தியை சந்திக்கல, சோனியா காந்தி வீட்டுக்கு போகலை. எதிர்பார்க்கப்பட்டுச்சு காங்கிரஸ். ஏன்னா ஆமாம், என்ன காரணம்னா மோடிட்டையும் ரெஸ்பான்ஸ் இல்லை, அமித்ஷாவுட்டையும் ரெஸ்பான்ஸ் இல்லை. திமுக கெஞ்சி கூத்தாடி அழைத்து கொண்டு போனதும் அதே போல் இப்போ சீமான் வீட்டுக்கு போய் நிற்கி வாசலில் கிடக்குது திமுக. ஆனால் அவங்க ரொம்ப எதிர்கட்சி, ரொம்ப வீரியமாக செயல்படுவாங்க. விஜய்க்கு ஒரு பெரிய தொல்லையாக இருப்பாங்க. அடுத்து அவங்க இந்த 5 வருட ஆட்சியவே நிலைத்து நிற்காமல் ஆட்சியை கவிழ்க்கிற அளவுக்காக வேலைகளை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 20 நாளில் தெரிஞ்சு போயிருமா? 20 நாள், 1 மாதத்தில் தாவேக்கா எதை நோக்கி போகிறது என்று தெரிஞ்சு. பாதிப்பில் நேர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். அரசியல் களம் பரபரப்பாக இருக்குது. விஜய் அவர்களுடைய ஆட்சியில் இருந்தாலும் பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி அவர் டெல்லியிலேருந்து வந்திருக்காரு. பாரம்பரியமாக எல்லாருமே எப்போவுமே கடைப்பிடிக்கிற ஒரு லெகசின்றது அங்கே ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது. செய்தியாளர்களை சந்தித்து ஒரு 2 வார்த்தையாவது பேசிட்டு போவாங்க. ஜெயலலிதா அம்மையார்லேருந்து யாராக இருந்தாலும். இன்றைக்கி விஜய் அவர்கள் செய்தியாளரை சந்திக்கலை அப்படிங்கிறது அகைன் திரும்ப ஒரு பெரிய விமர்சனமாக ஆகியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு செய்தியாளரை சந்திக்காமல் தவிர்க்கிறது ப்ளஸ் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ கூட சிறுவனுக்கு ஒரு பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறாங்க, அதுவும் ஒரு காவலர் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இந்த அளவுக்கு செய்திகள் தொடர்ந்து வர்றது அவர் மேலே ஒரு பெரிய இழுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிகிட்டே இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அவருடைய இந்த செயல்பாடுகளை? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ந்தெடுத்த பண்பட்ட அரசியல்வாதி அல்ல. அவருக்கு சினிமாவை கேட்டிங்கன்னா 24 மணி நேரம் பேசுவார். ஆனால் அரசியல் அவருக்கு புதிது. இந்த துறையே அவருக்கு 2 வருஷம்தான். 2 வருடத்தில் ஒரு 2 மணி நேரம் கூட அரசியலுக்காக செலவு பண்ணிக்க மாட்டார். 2 வருஷத்தில் 2 மணி நேரம் கூட செலவு பண்ணிக்க மாட்டாரா? அரசியல் என்பது என்னென்னா ஆட்சி அமைப்பதல்ல, ஆட்சி தக்க வைப்பதல்ல, அதிகாரத்துக்கு வருவதல்ல. அந்த ஆட்சியை எப்படி இது நடத்தினார்கள். கடந்த காலத்தில் காமராஜ் எப்படி நடத்தினார், அண்ணா எப்படி நடத்தினார், கருணாநிதி எப்படி நடத்தினார், ஜெய் இப்படி, இதுதான் அரசியல். இதை தெரிந்து கொண்டால்தான் அரசியலில் அடுத்த நகர்வை நோக்கி போக முடியும். இப்போ டெல்லிக்கு போனார், அமித்ஷா பார்க்கவே விரும்பலை. மோடி 10 நிமிஷம்தான், அதாவது மரபு சார்ந்த நட்பு, ஒரு சந்திப்பு, அவ்வளோதான். அது சால்வை போட்டாங்க, போட்டோ எடுத்தாங்க, வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் கேரளா 45 நிமிஷம் பேசியிருக்கார். ஏன்? அவருக்கு பொது எதிரி காங்கிரஸ், பினராயி விஜயனுக்கு பொது எதிரி காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் 2 பேருக்கு. அப்போ காங்கிரஸ் எப்படி ஆட்சிக்கு வந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். அதுதான் அரசியல். ஆட்சிக்கு வருவதல்ல அரசியல். எப்படி ஆட்சி இழந்தது, எப்படி கம்யூனிஸ்ட் ஆட்சி இழந்தது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது, இப்படி தான். இதுதான் விஜய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்போ அவர் அங்கே பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. மேகதாது அணை பற்றிலாம் பேசியிருப்பார். இப்போ கர்நாடகாட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, பிரதமர்கிட்ட அந்த கோரிக்கையை வச்சுட்டு வந்திருக்காரு, ஒரு முடிவு எடுக்கப்படும்னு சொல்கிறாங்களே. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறாரு. இல்லை, அதெல்லாம் நீங்கள் செய்தி விளம்பரத்துறை எதை முதலமைச்சர் அலுவலகம் கொடுக்குதோ அதை செய்தியாக்குவாங்க. உண்மைக்கு புறம்பான செய்தியாக இருந்தாலும் பூஸ்டப் பண்ணுவாங்க. அது இயற்கை தான். ஆனால் இவர் ராகுல் காந்தியை சந்திக்கலை, சோனியா காந்தி வீட்டுக்கு போகலை. எதிர்பார்க்கப்பட்டுச்சு காங்கிரஸ். ஏன்னா ஆமாம், என்ன காரணம்னா மோடிட்டையும் ரெஸ்பான்ஸ் இல்லை, அமித்ஷாவிட்டையும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இது அவர் மூட் அப்செட். இது அவர் அதை பத்திரிகைகளை சந்தித்து, டெல்லி பத்திரிகையை சந்திக்கணும்னா ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக இருக்கணும். ஏன்னா அங்கே இன்டர்நேஷ்னல் மீடியா இருப்பான், நேஷனல் மீடியா இருப்பான், ஸ்டேட் மீடியா இருப்பான். அத்தனை பேருக்கும் ஒரு 60 வயது நிரம்பியவர்கள் 45 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருப்பான். எத்தனை வருஷமா? 45 வருஷமா.
நீங்கள் காரல் மார்க்ஸே உயிரோடு வந்தாலும் கிராஸ் பண்ணுவான். உலகத்துக்கு உலக பாட்டாளிகளுக்கே உயிர் பெற்றவர் யார்? காரல் மார்க்ஸ். அவர் தப்பி அங்கே வந்துட்டாருன்னா இந்த மீடியா அவரையே கிராஸ் பண்ணுவான், தப்பவே முடியாது. அப்போ விஜய் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அல்ல, அவர் இப்போ தான் பிறந்த குழந்தை அரசியலில். அப்போது இவர் மீடியாவை சந்தித்தால் மோடியே சந்திப்பதில்லை. ஏன் மோடினா, மோடி ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து வந்தவர். கேள்வி கேட்குற பூரா கம்யூனிஸ்டாக இருப்பான். கேள்வி கேட்குற பூரா இப்போ எல்லா பத்திரிகையாளர்கள் பூராமல் நீங்கள் ஆன்டி பிஜேபியாக இருப்பாங்க. அப்போது பதிலே சொல்ல முடியாது. மோடி ஏறக்குறைய ஒரு ஆர்எஸ்எஸ் வாதி. 40 ஆண்டு காலமாக அவர் ஆர்எஸ்எஸில் பயிற்சி பெற்றவர். அவரே அது பதில் சொல்ல முடியாது. அப்போ இதுதான் டெல்லி மீடியா. ஜெயலலிதா பேசும், கருணாநிதி பேசுவார். காரணம், ஜெயலலிதா 80லிருந்து அரசியல் இருக்குது. கருணாநிதி 44 வயசுலேருந்து மரணமடையும் போது 94 வயசு, 50 ஆண்டு காலம் அரசியல்வாதி. இவர்களெல்லாம் சந்தித்த மீடியாவை 2 வருடங்களே ஆன கட்சி ஆரம்பித்த விஜய் சந்திக்காமல் தவிர்த்ததில் ஒரு பெரிய அதிசயம்லாம் இல்லை. ஆனால் இப்போ காங்கிரஸோட அவங்க கூட்டணி ஆட்சி நடத்துகிறாங்க சார். இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் ஆட்சி இருக்குது. இங்கே இருக்கிற காங்கிரஸை நாங்கள் வந்து விடமாட்டோங்கிறாங்க, அவங்க ஆனால் கட்டுவாங்கன்றாங்க. இந்த பிரச்சனையில் சுமூகமாக முடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கா? விஜய் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா? ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா விஜயை விட அங்கே காங்கிரஸ் ஆட்சி முக்கியம். இது இன்றைக்கி ரேத்து இல்லை, 50 ஆண்டு காலம் 74 ஒப்பந்தம் புதுப்பிக்காமல் விட்டவர் கருணாநிதி. அப்போ அந்த நேரத்திலிருந்து இன்று வரை மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சிக்கே வராது. ஆனால் கர்நாடகாவில் காங்கிரஸும் பாஜகவும் மாறி மாறி வரும், தேசிய கட்சிகள் மாறி மாறி வரும். கர்நாடகாவோட அரசியலே தமிழனுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு தான். யாராவது தண்ணி கொடுத்தா அங்கே ஆட்சி கவுடும். அந்த அளவுக்கு அங்கே கர்நாடகர்கள் ஒற்றுமையாக இருக்கான். இங்கே தமிழன் பூரா ஆற்று மண்ணை தேடி விற்கிறதுக்கு தயாராக இருக்கான். மேகதாது அணை கட்டுவதற்கே மானங்கட்ட தமிழர்கள் அத்தனை பேர் மணல் லாரியில் ஓபிஎஸ் காலத்தில் தான் அங்கே மணல் பூரா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது என்பதற்காக அணை கட்டுவதற்கு மணல் கொடுத்த மானங்கட்ட நாடு தமிழ்நாடு. இப்படி ஒரு நாடு இருக்குமா? இதில் விஜய் என்ன பண்ண போகிறார்? விஜய் இல்லை, கருணாநிதியே ஒன்றும் பண்ண முடியல. ஜெயலலிதா தான் வழக்கு போட்டார். காவிரி தான் ஜெயலலிதாவுக்கு தான் சொல்லணும். அரசிதழில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு 240 டிஎம்சி தண்ணி கொடுத்தே ஆகணும்னு வழக்கு போட்டவர் ஜெயலலிதா தான். கருணாநிதி வழக்கை வாபஸ் வாங்கியவர். அதான் திமுக டெல்டாவில் ஒளிஞ்சே போச்சு. இன்னும் ஒழிக்கப்பட வேண்டும். திமுகவுடைய வேர்கள் அமிலத்தை ஊற்றணும், நுண்ணுயிர் கூட இருக்காமல் அது ஒழிக்கணும். திமுக தான் காவிரியை காட்டி கொடுத்து சர்க்காரிய கமிஷன் ஊழல் வழக்கிலிருந்து கருணாநிதி தப்பிப்பதற்காக, அந்த குடும்பம் வாழ்வதற்காக காவிரியை பலி கொடுத்த குடும்பம் கருணாநிதி. காவிரியில் வாழ்ந்த குடும்பம். நீங்கள் திருக்குவளை, திருவாரூர் காவிரி படுகையில் தான் இருக்குது. ஆனால் இப்போது இதே மாதிரி நடவடிக்கை விஜய் எடுக்கணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அதிமுகலேருந்து ராஜினாமா செஞ்சுட்டு வந்து தாவேக்கால இணையிறாங்க. மக்களை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவர் ஓட் பண்ணி ஒருத்தவங்களை பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கிறாங்க, அவங்க அதை அவமதிக்கிற மாதிரி வராங்க அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கப்படுதில்ல. குதிரை பேரத்தின் அடிப்படையில் தான் அது நடக்குதா? இல்லை, அதாவது 107 தான். 108 ஒன்று ரிசைன் பண்ணிட்டார். 107 118க்கு வரணும்ல. 118க்கு வர்றதுக்கு குதிரை பேரம் நடந்து தானே தீரும். குதிரை பேரம் இல்லை, அதை விட பெரிய ஆணை பேரமே நடந்து தானே தீரும். ஆட்சி தக்க வைப்பதற்கு அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அப்போது மாற்றுக் கட்சியிலிருந்து உடைத்து எடுப்பது தானே வேலை. உடைத்து எடுத்ததை அமித்ஷா மிரட்டலுக்கு பயந்து அத்தனை பேரும் தாய் கழகத்துக்கு திரும்பிட்டாங்க. உடைப்புக்குள் உடைப்பு தான் அந்த 4 பேர். இப்போது சிவி சண்முகமும் ஹெல்த் விஜயபாஸ்கரும், தமிழ்நாட்டின் கேதன் தேசாய் 2 பேரும் திருப்பி தாவேக்காக்க போகிறாங்க. அது இன்றைக்கி நடக்க போகுது. ஆமாம், அதை பற்றி பேச்சு போயிட்டே இருக்கு. ஆமாம், அவரும் மறுக்கிறாரு, இல்லைங்கிறாரு. இல்லை கண்டிப்பாக போயிடுவாங்க. எடப்பாடி இவர்களெல்லாம் எந்த காலத்திலும் சேர்த்த மாட்டார். எடப்பாடி வேறு ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு இப்போங்கிறீங்களா? ஆமாம், அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. 2 பேர்கிட்டையும் பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்த பணம் இருக்குது. அதை காப்பாற்றுவதற்கு அரசு இல்லைன்னா தற்கொலை பண்ணி சாவதை தவிர வேறு வழி இல்லை. மக்கள் காசு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு.
ஹெல்த் விஜயபாஸ்கர் நீங்கள் சுகாதாரத்துறையில் ஒரு 50,000 கோடி திருடியிருக்கான் அந்த கல்வி மைன்ஸ் சிவி சண்முகம் பல ஆயிரம் கோடி திருடப்பட்டிருக்கு. இந்த பல ஆயிரம் கோடிக்கு வாரிசு காலு கீழே இல்லை. எதுக்கு இவ்வளவு மக்களுக்கு காசை கொள்ளையடிக்கணும்? உண்டு இந்த பல ஆயிரம் கோடிக்கான சொத்துக்கு வாரிசு காலுக்கு கீழே இல்லை. இதுதான் மக்களுடைய சாபம். இப்போ பை எலெக்ஷன் வரும் அந்தந்த இடங்கள்லாம். ஆமாம், இப்போ அறிவிச்சிட்டாங்க, 5 இடம் அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த பை எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய டஃப் இருக்கும். திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஒரு பெரிய இம்பேக்டை கொடுப்பாங்க. இந்த தொகுதிகளெல்லாம் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு அவங்க பெரிய வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுல. அந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்களா சார் திமுக? ஒரு நிமிஷம் இல்லைம்மா, திமுக பிரதான எதிர்க்கட்சியாக வருவதற்கு காரணம் கிறித்துவ வாக்குகள், தலித்து வாக்குகள், இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீம் வாக்குகள், கம்யூனிஸ்டுகள், விசிகா, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த வாக்கு. இப்போ இவர்கள் பூரா எங்கே இருக்காங்க? எதிரணியில் போயிட்டாங்க. இப்போது எப்படி 0.5% பிரேமலதாவை திமுக கெஞ்சி கூத்தாடி அழைத்து கொண்டு போனதோ அதே போல் இப்போ சீமான் வீட்டுக்கு போய் நிற்கிது, வாசலில் கிடக்குது திமுக. சீமான் வீட்டுக்கு நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் போயிருக்காரா? தாய் மாமன் சீருக்கு போயிருக்காரா? இதை அனுப்புனது யார்? துர்கா. ஏன்? சீமான் தான் எதிர்காலத்தில் தன்னுடைய வாரிசை இளவலை பாதுகாக்க வேண்டும். விஜய அரசியலில் கடுமையான தாக்குதல் தொடுக்கக்கூடிய வலிமை ஒன்று திருமாவுக்கு இருந்தது. தலித்து பாதுகாப்பு வளையம் யாருக்கு? உதயநிதிக்கு. அது இல்லை. இப்போ அனிதாவை தூது அனுப்பியிருக்காங்க எங்கே? சீமான் வீட்டுக்கு. அப்போ திமுகவுடைய நிலைமை பார்த்தீங்களா? திமுக அது பட்ட மரம்தான், இனியெல்லாம் அது வாய்ப்பே இல்லை. அதிமுக 25% வாக்குகளை நிலையாக வச்சுருக்கு. நீங்கள் பாஜக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் மயிலாப்பூர் மாம்பழத்தில் யாரும் ஓட்டு போடலை, தமிழ்நாடு முழுக்க ஓட்டு போடலை. அன்புமணி ஆட்கள் பூரா விஜய்கிட்ட போயிட்டான். 25% அதிமுக ரெட்டலை வாக்குகளை உடையாமல் சிதையாமல் சிந்தாமல் சிதறாமல் வைத்திருக்கிற ஒரே கட்சி அதிமுக தான். அதனால் பிரதான எதிர்க்கட்சி அதிமுகவாகத்தான் வருமே தவிர திமுகவுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ கனிமொழியினுடைய ஆட்டமாக ஆரம்பம். என்ன பண்ணுறாங்க? தலைமையை மாற்றுங்க. உதயநிதி கட்சி நடத்த முடியாது, உதயநிதி கட்சி நடத்த முடியாது. அவர் நயன்தாராவோட சினிமா எடுக்கட்டும் போய், கட்சி தலைமைக்கு கனிமொழி தான் சரி. இப்படி ஒரு திமுகவுக்குள்ள மூத்த தலைவர்கள்லாம் போர் கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எப்படி திமுக போய் நிற்கும்? திமுக சீமான் வீட்டில் போய் நிற்கிது. அதனால் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து நிற்கிது. ஆனால் அவங்க ரொம்ப எதிர்க்கட்சி ரொம்ப வீரியமாக செயல்படுவாங்க. விஜய்க்கு ஒரு பெரிய தொல்லையாக இருப்பாங்க. அடுத்து அவங்க இந்த 5 வருட ஆட்சியவே நிலைத்து நிற்காமல் ஆட்சியை கவிழ்க்கிற அளவுக்காக வேலைகளை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லைம்மா, நம்ம தான் கவிழ்க்கிறத பார்த்தோமே. சட்டசபையில் வாக்கெடுக்கும்போது விஜய்க்கு பயந்துட்டு தப்பி ஓடியதை தான் நம்ம பார்த்தோமே. அப்புறம் எப்படி 5 போர் கொடி திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நழுவியதை பார்த்தோமே. தப்பி ஓடியதை இப்போ புறவாச வழியாக ஓடியதை பார்த்தோமே. நின்று எதிர்த்துருக்கணுமா இல்லையா? ஏன் எதுக்கல? அவ்வளோ பேரும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அவ்வளோ பேரும் பலாயிரம் கோடி ஊழல், பலாயிரம் கோடி ஊழல். அறநிலைத்துறை செயலாளர் ஆணையாளர் ஸ்ரீதர் ஐஏஎஸ் ஐரோப்பாவுக்கு தப்பி ஓடிட்டார். கோயில் தங்கம் பூரா உருக்கியாச்சு. எங்கேயா இருக்குது? சாமி எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்படி வழக்கு. அதனால தான் அருண் ஐபிஎஸ் விஜிலன்ஸ் கமிஷனராக போட்டிருக்காங்க. அவருக்கு திமுகவுடைய அத்தனை திருட்டு ஊழல் லஞ்சம் லாவணியம் அத்தனையும் தெரியும் அவருக்கு. அதற்கு பின்னாடி முக்கியமான காரணம் அதான் காரணம். வேற என்ன விமர்சனங்கள்லாம் வந்துச்சு சார் அவரை வந்து அங்கிருந்து. ஆமாம், அதாவது திமுக காரன் தான் சமூக வலைதளத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான், இந்த புறம்போக்கு சாட்டையோடு சேர்த்து. இவர்கள் விமர்சனம் பண்ணால் ஒரு காவல் நிலையத்தில் இருக்கிற ஒரு குற்றவாளியை ஜாமீன் எடுக்கிறதுக்கு யார் போகணும்? இன்னொரு குற்றவாளியாக போகணும்? இவர்கள் பூரா குற்றவாளி. ஒரு குற்றவாளி ஜாமீன் எடுப்பதற்கு குற்றமற்றம் போகணும். அருண் ஐபிஎஸ் மீது குற்றம் சொல்கிற அத்தனை பேர் குற்றவாளிகள்.
எல்லாம் குண்டாசில் இருந்தவனுக்கு சமூக வலைதளத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான். அத்தனை பேரும் அருண் மீது குற்றச்சாட்டை சுமத்துகிறானே தவிர பயந்து போய் திமுகவுடைய பெண் நிறுவனம் மறுபடியும் சிலி தெளிந்து விட்டது. தோல்வி அடைஞ்சோடனே எல்லாம் மூடிட்டானுங்க. மூடிய பிறகு இப்போ மீண்டும் என்ன நடக்குது? பெண் நிறுவனம் மூடுனா நம்ம கதையை மூடு விழா பண்ணிடுவாங்கன்னு மறுபடியும் விஜயை எழுத்து விஜயுடைய பலவீனங்களை தோண்டி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சது. அதில் ஒன்று தான் அருண் ஐபிஎஸ். அதெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்ததன் பின்புலம் வந்து தெரியும். திமுக ஆனால் அவருக்கு இன்னும் உத்தரவு வரல. நீங்கள் இப்போவுமே திமுக என்ன பண்ணுன்னா நல்ல அதிகாரி போடுவாங்க, ஒரு நடவடிக்கை எடுக்காமல் கடைசி வரைக்கும் உட்காந்துருக்கணும். அதே ஃபார்முலாவை நினைக்கிறேன். நம்ம உடனே சொல்ல முடியும், 20 நாளில் சொல்ல முடியாதுல்ல. இறையன்பு ஐஏஎஸ் திமுகவில் அவர் தான் தலைமைச் செயலாளர். எல்லா ஊழலும் நடந்தது. நல்ல அதிகாரி. உளவுத்துறையில் செந்தில் வேலன் ஐபிஎஸ் எல்லா ஊழலும் நடந்தது. அவர் இருப்பார். சுதாகர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோயம்புத்தூர் ஐஜி கொடநாடு வழக்கு அங்கே இரு, ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்காத. இதுதான் திமுக அரசு. நல்ல அதிகாரிகள், வீரியமான அதிகாரிகள், ஆனால் அதிகாரிகள் மாதிரி அதுதான் திமுக. திமுக பொறுத்த வரைக்கும் இதுக்கு மூளை யாருன்னா பழைய பத்திரிகையாளர் கலைஞர் டிவி திருமா வேலன். இப்போ கிரிமினலாக இருப்பான் பத்திரிக்கையாளர். எப்பவுமே சரியான கிரிமினலாக இருப்பான். நல்லவனாக இருந்தால் நல்லவனாக இருப்பான், கிரிமினலாக இருந்தால் கிரிமினலாக இருப்பான். அந்த திருமா வேலன் ஐடியா தான் இந்த ஃபார்முலா பூரா. இப்போ அதே போல தான் நல்ல அதிகாரிகள் போடப்படுகிறார்கள். ஆனால் நல்ல அதிகாரிக்கு அதிகாரம் கொடுக்கணும்ல. அதிகாரம் கொடுத்தா தானே அதிகாரி வேலை செய்வார். நல்ல சீட்டில் உட்காந்துக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்காது. நீ தான் இன்ஸ்பெக்டரு, டீனர் இன்ஸ்பெக்டரு, ஆனால் திருடனை பிடிக்கக்கூடாது. நீ தான் ட்ரிப்ளிகன் இன்ஸ்பெக்டரு, அங்கே அவனு கஞ்சா வைக்கணும் பிடிக்கக்கூடாது. அதிகாரி நேர்மையான அதிகாரி சீட்டில் மட்டும் உட்காந்துருக்கணும். அப்புறம் இதுக்கு அந்த சீட்டு 20 நாளில் தெரிஞ்சு போயிடுமா? 20 நாள், ஒரு மாதத்தில் தாவேக்கா எதை நோக்கி போகிறது என்று தெரிஞ்சு போயிடும். இப்போ தாவேக்கா மேலே வைக்கக்கூடியது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஏற்கனவே சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை நிறையா பார்த்தோம். அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு சிறுவனுக்கு பாலியல் பிரச்சனைகள் வருது, அதுவும் ஒரு காவலர் மூலியமாக வருது. அவரை கைது செஞ்சுருக்காங்க. இப்போ பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களே இப்படி இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்புறாங்க. இதை வந்து கவனம் கொடுத்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணுங்கிற பொறுப்பு அவருக்கு இருக்குது. எடுப்பாரா? எத்தனை முதலமைச்சர் வந்தாலும் இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா காவல்துறையுடைய ஈரல் கெட்டு போச்சுன்னு கருணாநிதி ஒருக்க சொன்னார். இப்போ ஈரல் மட்டும் கெட்டு போகல, கிட்னியும் கெட்டு போச்சு. என்ன காரணம்னா, நீங்கள் முழு அதிகாரிகளும் ஊழல் லஞ்ச லாவணியத்தில் ஊறி திளைத்தவர்கள். நீங்கள் 80,000 பேர் காவல்துறை அதிகாரி இருக்காங்க. 80,000 பேர் மாற்ற முடியுமா? முடியாது. அப்போது உயர் அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் அங்கே போடணும். இப்போ அசராக்காரங்க போட்டிருக்காங்க. ஈஸ்வரமூர்த்தியை போன்ற நல்ல அதிகாரிகளை போடணும். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, சட்டம் ஒழுங்கை நீங்கள் முழு நேரமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொன்மாணிக்கவேலு, ராமானுஜம் ஐபிஎஸ், இது போன்ற அதிகாரிகளை நீங்கள் ஆலோசகர்களாக போட்டால் இந்த காவல்துறை சரி பண்ணலாம். ஆனால் அதற்கான எந்த முயற்சியுமே இல்லை. ஏன்? இவர்களால் அப்படி எடுத்தால் பாதி தாவேக்கார உள்ள போயிடுவான். பாதி நீங்கள் சிமெண்ட் ஃபேக்ட்ரி சண்டைக்கு சிமெண்ட்டு செங்கல் சூளையில் போய் மாமூல் கேட்குறான், செய்தி வருதா? இப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல சார். அதை வந்து இல்லைம்மா, நீங்கள் கொலை செய்த பிறகு நடவடிக்கை எடுத்து ஆள் உயிர் படைச்சிருவானா? தடுக்கணுங்கிற இதெல்லாம் இராணுவ நடவடிக்கை போல் இருக்கணும். எம்ஜிஆர் தான் சொன்னார், 77 முதலமைச்சரான பிறகு சொன்னார், உங்களை எல்லாம் நான் தலைமைச் செயலகத்தினுடைய வராண்டாவில் பார்த்தேன், கட்சி விட்டு நீக்கிடுவேன். யாரும் புரோக்கர்ஸ் நான் வேலை வாங்கி தரேன், டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன்னு கிராமத்துலேருந்து கூப்பிட்டு வருவான். அவனோட லஞ்சத்தை வாங்கிட்டு அமைச்சர் கூட தட்டுவான். ஐயா, இவரை தஞ்சாவூருக்கு போட்டாங்க, திருப்பி திருச்சிக்கு போடுங்கய்யா, 1 லட்சம் வாங்கிட்டேன், நீங்கள் 50. இந்த வேலையெல்லாம் வரவே கூடாது. போலீஸ் ஸ்டேஷனோட கால் வைக்கக்கூடாது. எம்ஜிஆர் இப்படி போட்டு
77 80 3 வருஷம் அவ்வளவு கட்டுப்பாடாக இருந்தது அதிமுக. அதுக்கு பின்னாடி போச்சுன்னு வச்சுங்க. அப்போ அதே போல் ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது அப்படி செஞ்சுருக்கார், காமராஜர் இருந்தபோது செஞ்சுருக்கார். கட்சிக்காரன் காவல் நிலையத்துக்கோ அரசு அலுவலகங்களுக்கோ போகக்கூடாது. ஏன்? எதுக்கு போவீங்க? கையூட்டு வாங்கத்தானே போவீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு ரெக்கமெண்டேஷன் போகிறீங்க? போலீஸ்காரர் அவன் வேலையை செய்வார், காவலர் அவர் வேலையை செய்வார். நீ அங்கே ஏன் போய் சட்டத்துக்கு தலையிடுற? இப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுபோல் இருந்தால் பயம் இருக்குது. அப்படி எந்த நடவடிக்கையும் இல்லையே. நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கான ஒரு குழுவே இல்லையே. அந்த குழு இருந்தால் அதை கண்காணிக்கும். அப்படி குழுவே இல்லையே. அப்போ இதெல்லாம் யார் யோசனை சொல்கிறது? நீங்கள் பாரிஸ் பிரான்ஸ் நாட்டு தலைநகர் பாரிஸில் இங்கே இருக்கக்கூடிய சாராய ஆலை முதலாளிகள் பூரா கூடியிருக்கான். ஏன்னா 50,000 கோடி ரூபா வியாபாரம் அது. உளியின் ஓசையின் படம் எடுத்தார் எஸ்என்ஜி ஜெயமுருகன். அவர் தான் திமுக ஆட்சியில் அதிகமாக விற்றவர். பிராந்தி, விஸ்கி, ஒயின், ரம்மு, ஜிண்டுன்னு. இப்போது இந்த பணத்தை யார்கிட்ட கொடுக்கறது? 50,000 கோடி வியாபாரம், 10% 5,000 கோடி லஞ்சம் யார்கிட்ட கொடுக்கறது? இந்தியாவில் கூடுனா அமித்ஷாவுக்கு தெரிஞ்சு போயிடும், அமித்ஷாவுக்கு மத்திய அரசுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் எங்கே கூடியிருக்காங்க? ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில். அப்போது இந்த 5,000 கோடி யாருக்கு போகுது? இப்போ பாடலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இவரே கரூரில் போய் டான்ஸ் ஆடினார், 10 ரூபா பாலாஜின்னு. இப்போ 25 நாளாக இவர் தான் 10 ரூபா பாலாஜி. யாருக்கு போகுது? குடிகாரங்கிட்ட போய் கொள்ளையடிக்கணுமா? அவனே சாக போகிறான். குடிச்சு லிவரு குண்டாமலையும் சாக போகிறான். அதிகமான இளம் விதவி இருக்கிற நாடு அது தமிழ்நாடு தான். எப்போ மதுவை ஒழிக்க வேண்டாம். 785 கடைகளை கோயில், பள்ளிக்கூடம், மருத்துவமனைக்கு பக்கத்தில் எடுக்க போகிறோன்னா பின்னாடி வீதியில் ஆரம்பிச்சிட்டான். இடமாற்றம் தான் செய்கிறாங்க. அப்போ இது 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 யாரை ஏமாத்துறீங்க? ஒரு மாற்றம் வரணும்னு மக்கள் வந்து ஒரு அபாரமான வெற்றி கொடுத்து அவங்களை உட்கார வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு நியாயமா இல்லையோங்கிறீங்களா? வேற என்ன? இதுக்கு என்னம்மா பேர்? நீங்களே சொல்லுங்கள். 785 கடை எடுத்தாங்க. எடுத்துட்டு கோயிலுக்கு முன்னாடிலாம் கோயிலுக்கு பின்னாடி, குடிகாரன் கோயிலுக்கு பின்னாடி போக மாட்டானா? வாசத்தை பிடிச்சே போயிடுவான். மதுக்கடை எங்கே இருக்கா, அடுத்த வீதியில் இருக்காடா அப்படின்னு அங்கே போயிடுவான். கடையை எடுக்கணும் இல்லைம்மா. 5,500 கடை, 5,500 பார் இருக்குது. அதை ஒழிச்சா தானே தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். காலை தூங்கி எழுந்திரிச்சோன்னே 1 கோடி பேர் போகிறான். எங்கே? சாராய கடைக்கு போகிறான். 1 கோடி பாட்டில் விற்கிது. 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு. 10 கோடி ரூபா தினம் செந்தில் பாலாஜி வாங்கிட்டு இருந்தார். நீங்கள் தானே போய் கரூரில் பேசுனீங்க. இப்போ நீங்களே செந்தில் பாலாஜி ஆகிட்டீங்களே. இதெல்லாம் நியாயமா? மக்கள் கேட்குறான்ல. அப்போ எப்படி இது தீய ஆட்சியா, தூய ஆட்சியா? இப்போ இந்த மாதிரியான காரணிகள்லாம் முக்கிய காரணமாக இருக்குமா சார்? அவர் மேலே ஒரு பெரிய பேட் ஃபேம் வர்றதுக்கோ, இல்லை அந்த ஆட்சி கவிழ்ணுன்னு சொல்கிறாங்கல்ல அதற்கோ, இல்லை அவர் சரியாக செயல்படலை அப்படிங்கிறது இந்த பை எலெக்ஷனில் ஒரு வெளிப்பாடாக கூட மாறலாம் அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதானோ? உண்மைதான். ஏன்னா திமுக ஐடி விங்கு கடுமையாக அலர்ட்டாக இருக்கான். ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு. அப்போது உண்மை இல்லாமல் புகையாதில்ல, நெருப்பு இல்லாமல் புகையாது. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? தூய ஆட்சியை விட தூய ஆட்சியாக இருக்கணும் இல்லையா? இப்போ திமுக நடந்த அதே குற்றச்சாட்டுகள் தொடருதே. எதுவுமே மாறலையே. அப்போ ஆட்சி மாற்றம், மக்கள் விரும்பிய காட்சி மாற்றம் நடக்கலையே. இன்னொன்று இப்போ தூய ஆட்சின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் வந்து இப்போது அதிமுகலேருந்து வர்றவங்களை சேர்த்துக்கிறது, மற்ற கட்சியிலேருந்து வர்றவங்களை எடுத்துக்கிறது, ஏற்கனவே உள்ளே வந்து பல்வேறு கட்சிகள்லேருந்து இருக்கிறவங்கள தான் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. இப்போ அவங்கெல்லாம் வந்து இது திரும்பவும் தூய ஆட்சியாகவே எப்படி இருக்கும்? அங்கே இருக்கும்போது அவங்க தீய சக்தி, இல்லை அங்கே இருக்கும்போது அவங்க ஊழல்வாதின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் அவர்கள் இப்போ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி அவங்க இந்த கட்சியில் வந்ததுக்கப்புறம் நன்மை மிகுந்தவராக மாறிடுறாங்கன்ற அதே கேள்வி வைக்கிறாங்களே சார்? இல்லைம்மா, மக்கள் எல்லாம் மறந்துடுவான். இங்கே இது ஒரு 100 வருஷ அரசியல் அப்படி தான். காங்கிரஸ்காரன் பண்ணையாராக இருப்பான். ஓட்டு போடுங்கடா, ஓட்டு போட்டுருவோம். அதிகாரத்துக்கு அவன் போகவே முடியாது. ஏழைபாலை, பஞ்ச பராரி, மூட்டை தூக்குற வண்டியில் இருக்கிற கூலி விவசாயம் அதிகாரத்துக்கே போக முடியாது. அதனால தான் காங்கிரஸ் அண்ணா ஒழிச்சு யார் உழைக்கிறானோ அவன் அதிகாரத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திமுக. ஆனால் திமுக இப்போ என்ன ஆகி போச்சு? காங்கிரஸ் ஒழிச்சு இவனுங்களை காங்கிரஸ் ஆகிட்டாங்க. காங்கிரஸ் கூடிய எல்லா அமைச்சர்களுமே பண்ணையார்கள் தான்.
ஜமீன்தார்கள் தான், குறுநில மன்னர்கள் தான். குறைஞ்ச ஒருத்தனுக்கு பல ஆயிரம் கோடி அப்படியே திருடி வச்சுருக்கான். இதை ஒழிக்கணும்னு தான் இப்போ மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டான்? போடா. அப்போ யாருக்கு ஓட்டு போட்டான்? விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கான். அப்போது திமுகவில் இருக்கிற பண்ணையார் ஒழிஞ்சிட்டான். ஆனால் பண்ணையார் தனம் ஒழியலையே. பண்ணையார் தனம் ஒழியலையே. மாறலையே. பெரியார் தான் சொல்லுவார், என்னுடைய எதிரி பார்ப்பனர்கள் அல்ல, பார்ப்பினியம். அது எவங்கிட்டு இருக்கோ அவன் பூரா எனக்கு எதிரினார். பாப்பான் அல்ல, என்னுடைய எதிரி படித்தவன். பெரியார் சொன்னது. பார்ப்பனி யார்கிட்ட இருக்கு? ஏழைபாடை யார் மதிக்க மாட்டான்? படித்தும் பணக்காரன் மதிக்க மாட்டான், பதவிக்காரன். 3 பேர் சொல்கிறார். பெரிய அதிகாரியாக இருப்பான், என்ன வேணும்? யாரை பார்த்து கேட்பா? அழுக்கு வேட்டி கட்டிட்டு வரான்னு பஞ்ச பராரி கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு தள்ளி நில்லுங்குவான். பார்த்துருக்கீங்களா? நாரதியா தள்ளி நில்லியாங்க. அவன் பாவம் உழைச்சி களைச்சி ஏர் ஓட்டிட்டு வண்டி ஓட்டிட்டு மூட்டை தூக்கிட்டு வருவான். அவன் தான் பெரிய, அவன் எதிரி. யாருக்கு எதிரி? மக்களுக்கு. பணக்காரன் தள்ளி நில்லையா, நானே சென்ட் அடிச்சிருக்கேன் அப்படிங்குவான். அடுத்து பதவிக்காரன், பணக்காரன், படித்தவன். இப்போ அதே தான் திமுக ஒழிக்கணும் தான் அவ்வளோ பேர் ஓட்டு போட்டான். வேட்பாளரை யாருன்னு தெரியல, குத்துறான். இப்போ என்ன நடக்குதுன்னா 20 நாளுக்குள்ள புரட்சி நடந்திருக்க வேண்டாம். விவசாயிகளுக்கு 5000 ரூபா தள்ளுபடி. எடப்பாடி போராட்டம் பண்றாங்க. 12,000 கோடி தள்ளுபடி. திமுக 6000 கோடி. இப்போ இவங்க 2000 கோடி. விவசாயி இதுக்கு ஓட்டு போட்டாங்களுக்கு. குருவை பூரா காஞ்சி போகுது. பொண்டாட்டி தாலியை விற்று தற்கொலை பண்ணி சாவுறாமா? டெல்டாவில் குருவை குறுகிய காலத்தில் விளையிறது. சம்பா 6 மாதத்தில் விளையிறது. குருவை 3. அவன் முப்போகம் விளைந்த தஞ்சை இப்போ என்னாச்சு? குருவைக்கு தண்ணி வருமானு பார்த்துட்டு இருக்கிறான். அதாவது மழை கூட பொய்த்து போகும், காவிரி பொய்த்து போக மாட்டான். அப்படி இருந்த டெல்டா திமுக ஆட்சியில் மண்ணை பூரா வெட்டி விற்று விட்டான். அப்போது இப்போ விஜய்க்கு தலைக்கு மேலே இருக்கிற பிரச்சனை, ஜூன் 12ஆம் தேதி காவிரி திறக்குமா, டெல்டாவில் தண்ணி வருமானு பார்த்துட்ருக்கான். வரலைன்னா விஜயுடைய அரசியலை நீங்கள் சும்மா வெத்து வேட்டுன்னு போயிடுவோம். இப்போதைக்கே கள நிலவரம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நம்ம இன்னும் மற்றொரு சந்திப்பில் நிறைய விஷயங்கள் இன்னும் பேசலாம். என்ன மாதிரியான செயல்பாடுகளை பண்ணுறாரு, இன்னும் இது என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு போய் மாறப்போது, மக்கள் மனநிலை மாறுமா அப்படிங்கிறத பேசலாம். இன்னும் இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் உங்கள் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.